ம் கடகடன்னு போடணும். இப்போ கண்டுபிடிச்சது என்னது? ஹையஸ்ட்டு. அடுத்தது வந்து லோவஸ்ட் காமன் ஃபேக்டர் கிடையாது, மல்டிபிள்ஸ். ஓகே, அப்ப ஃபுல்லா மல்டிபிள் பண்ணுவா. லோவஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸில் வராது, டிவைட் பண்ணுறதுக்கு தான் வந்து ஃபேக்டர்ஸில் வரும். இவ்வளவு நேரமா ஃபேக்டர்ஸ் பாத்தீங்க. ஆமாம், ஹையஸ்ட் தான் வந்து ஃபேக்டர்ஸ் வரும். ஏன் வந்து லோவஸ்ட் வந்து ஃபேக்டர் வராதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். லோவஸ்ட் ஏன் ஃபேக்டர்ஸ் வராது? ஏன்னா ஃபேக்டர் வந்து ஏன் வராது? லோவஸ்ட் காமன் ஃபேக்டர்னு ஏன் நம்ம சொல்ல மாட்டோம், கண்டுபிடிக்க மாட்டோம்? அது கண்டுபிடிக்கிறது யூஸ் கிடையாது. ஏன்னா லோவஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னது? எல்லாத்துக்குமே ஒரே நம்பர் தான். என்னது அது? 2. ப்ரைம் நம்பர் கிடையாது. காமன் ஃபேக்டர் இல்லை. காமன் ஃபேக்டரில் வந்து லோவஸ்ட் என்னது? எல்லாத்துலேயும் நீ போட்டதுலலாம் 1. அது நீ கண்டுபிடிக்கவா போகிற? கிடையாது. ஃபேக்டர்ஸில் எப்பயும் ஹையஸ்ட். அதே மாதிரி மல்டிபிள்ஸில் நீ ஹையஸ்ட் சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது மல்டிபிள்ஸில் ஹையஸ்ட்டு? மல்டிபிள்ஸ்ல போயிட்டே இருக்கும். கரெக்ட். நம்பர் வந்து என்னது? எண்ட்லெஸ். புரிஞ்சிருச்சா? ஸோ ஃபேக்டர்ஸில் தான் ஹையஸ்ட் சொல்ல முடியும், மல்டிபிள்ஸில் நம்ம லோவஸ்ட் கண்டுபிடிப்போம். புரியுதா? புரிஞ்சிருச்சா ஏன் வந்து இதில் ஃபேக்டர்ஸில் வரல இதில் வரலன்ட்டு? ஸோ இதுக்கு என்னது ஷார்ட் ஃபார்ம்? எல்சிஎம், லோவஸ்ட் காமன் மல்டிபிள். 2 நம்பரை கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் வந்து காமனாக எந்த டேபிள்ஸில் வரும், அதில் லோவஸ்ட் நம்பரு எந்த நம்பரில் வந்து ரெண்டுமே மல்டிப்ளை ஆகும். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? இப்போ 8 இருக்குது. ஓகே ஓகே 12 இருக்குது. சரியா? 12னு ஒரு நம்பர் இருக்குது. 12 வந்து எந்த டேபிள்ஸில் வரும்? 2 டேபிள்ஸ்லேயும் வரும், 2 டேபிள்ஸ்ல வரும், 4 டேபிள்ஸ்லேயும் வரும். 4 டேபிள்ஸ். 2 6 ஆர் 4 3 ஆர் 2 6 ஆர் 4 3 ஆர். இந்த நம்பரில் எது கம்மியான நம்பர்? 2. 2 தான் வந்து அப்போ என்னது? லோவஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். புரிஞ்சிருச்சா? அந்த மாதிரி 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க. 2 நம்பர்லையும் நம்ம பார்க்கணும். ஓகே, அதில் கண்டுபிடிச்ச மாதிரியே தான் இதில் கம்மியான நம்பர் என்னன்னு பார்க்கணும், பட் மல்டிபிள்ஸ். எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிபிள்ஸ் எழுதிட்டு அதுல அது காமன் பண்ணிட்டு அதுல லோயஸ்ட் காமனாக இருக்கிறத மட்டும் எடுக்கணும். வெரி குட். ஓகேவா? இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் 8. Hafiz and Sumit started cycling around a park at the same time. என்ன அர்த்தம்? ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. Hafiz completes a round in 4 minutes and Sumit completes 1 round in 6 minutes. யார் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டா? சுமித். 6 நிமிஷம் எடுத்துக்கிட்டான். அவன் 4 மினிட்ஸ்லேயே வந்துட்டான். How much time will take for Hafiz and Sumit to meet again on a straight point, starting point? புரிஞ்சிருச்சா? how much time will take? How much time will take? சொல்லுங்க. சுமித் வந்து ஒரு ரவுண்டுக்கு. ஓகே, இது என்ன அர்த்தம்னா இங்கே பாரு, நல்லா புரிஞ்சுக்கோ அவங்க என்ன கேட்குறான்ட்டு. ஒரு ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இவன் 4 மினிட்ஸ்லேயே இங்கே வந்துட்டான். இவன் இன்னும் 4 மினிட்ஸில் இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வரல, ஒரு ரவுண்டு அடிச்சிட்டான். சரியா? உனக்கு வரைஞ்சி காட்டுறான், அப்போ தான் புரியும். ஓகே, இது நீ இந்த கான்செப்டை மாதிரி புரிஞ்சுக்கோ. ஓகேவா? நான் வந்து ஓகே, இது கான்செப்ட் புரிஞ்சாதான் உன்னால் பண்ண முடியும். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஹஃபீஸ்ன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஹஃபீஸ் வந்து நான் ரெட் கலரில் வரைகிறேன். இரு ஒரு நிமிஷம், ஒன்றும் ஷேர் பண்ணலையா? சாரி. ஓகே, ரெட் கலர் வந்து ஹஃபீஸு. ஓகேவா? சரி, ரெட் கலர் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பிளாக் கலர்னு வச்சுக்கோ. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு சர்க்கிள் போகணும். சரியா? சர்க்கிளோ ஸ்கொயரோ வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஹெச்னா ஹஃபீஸு. ஓகே, ஹஃபீஸ் இப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். எவ்வளோ நேரத்தில் பார்க்க வரான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு? அவன் 4 மினிட்ஸில் வந்துட்டான் இங்கே. சரியா? நல்லா யோசிச்சுக்கோ. 4 மினிட்ஸில் இங்கே வந்துட்டான். இப்போ அடுத்து வந்து சுமித். கரெக்டா? சுமித்தும் அதிலே தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் அவன் எவ்வளோ நேரம் ஆகுது? 6 minutes. அவன் 4 மினிட்ஸில் அவன் அங்கே போயிருக்கும்போது எங்கே சம்வேர் இங்கே இருப்பான். கரெக்டா? ஏன்னா 4 நிமிஷத்தில் இங்கே தான் வந்துட்டு இருந்திருப்பான். அவன் போயிட்டான். ஸோ அவனும் நிற்க மாட்டான், நிற்காம தான் போயிட்டு இருப்பான். ஸோ இவன் வந்து இந்த இடத்த ரீச் ஆகிறதுக்கு 6 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த 6 நிமிஷம் இவங்க ரீச் ஆகும்போது ஹஃபீஸ் எங்கே போயிட்டு இருப்பான்? இங்கே எங்கேயாவது இருப்பான். புரிஞ்சிருச்சா? ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இதே ஸ்பீட்லேயே இவங்க மாறி 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 சுற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்போ எந்த டைமில் கரெக்டாக வந்து அவங்க 2 பேரும் மீட் பண்ணிப்பாங்கன்னு கேட்குறான்.
புரியுதா? ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது, அடுத்த ரவுண்டில் என்ன ஆகும்? அவன் சம்வேர் இங்கே இருப்பான், அவன் இங்கே இருப்பான், இங்கே இருப்பான், இங்கே இருப்பான், இங்கே இருப்பான். இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தால் சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க மீட் பண்ணிப்பாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இது தேவைப்படும் நமக்கு. புரிஞ்சிருச்சா இப்போது? அவங்க என்ன கேட்டாங்கன்னு புரிஞ்சிருச்சா? அதுக்காக இவன் ஃபாஸ்ட்டாக போய் அவனை பிடிக்க மாட்டான், இதே ஸ்பீட்லேயே தான் போவான். ஆனால் சம் டைமில் வந்து என்ன ஆகும்னா இவன் இங்கே இருப்பான், ரெண்டாவது ரவுண்டில் இங்கே வந்துடுவானா, கொஞ்சம் அட்வான்ஸாக இருப்பானா, மூணாவது ரவுண்டில் இங்கே கொஞ்சம் அட்வான்ஸாக வருவானா, நாலாவது ரவுண்டில் இங்கே இருப்பான், அவன் இங்கே இருப்பான். கரெக்டா? அஞ்சாவது ரவுண்டில் இங்கே இருப்பான், அவன் சேர்றதுக்குள்ளேயே இங்கே இருப்பான், இங்கே இருப்பான். அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இவன் லேட்டாக இங்கே வந்து சேரும்போது இவன் இங்கே வந்துடுவான். புரிஞ்சிருச்சாம்மா? ஒரு ரவுண்டே அவன் எக்ஸ்ட்ரா வரும்போது இங்கே மீட் பண்ணிவிடுவான் அவனை. புரியுதா? புரிஞ்சிருச்சா? ஸ்லோவாக போகிறான் ஒருத்தன், இவன் ஃபாஸ்ட்டாக போகிறான், இவன் ஸ்லோவாக போகிறான், இவன் ஃபாஸ்ட்டாக போகிறான். ஒரு பாயிண்டில் அவன் ஸ்லோவாக வரும்போது இவன் ஃபாஸ்ட்டாக வந்து டச் பண்ணுவாங்க. புரிஞ்சிருச்சா? இதுதான் கான்செப்ட். இது எப்படி கண்டுபிடிக்கணுன்ட்டு புரிஞ்சிருச்சா? ஸோ மல்டிபிள்ஸ் பார்க்கணும், லோவஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். ஓகே, பாருங்கள். 4க்கு என்னது காமன் மல்டிபிள்ஸு? ஒன்றும் இல்லை, அப்படியே நீ டேபிள்ஸ் எழுத வேண்டியதான். இது ரொம்ப ஈஸி, உனக்கு தெரிஞ்சது தான். அப்படியே டேபிள்ஸ் எழுது போதும். சரியா? 4, 8, 12, 16, 20, 24, 28 நீ சொல்லி முடியக்குள்ளே லேட் ஆகிடும். ஓகே, அடுத்து வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 எழுதுங்க. 12, 18. ஓகே, இப்போ பாரு, காமன் லோவஸ்ட் கண்டுபிடிச்சிட்டியான்னு பாரு. லோவஸ்ட்னா உனக்கு கம்மியான நம்பரில் காமனாக வந்தோடனே நிறுத்திடணும், ஃபுல்லாக எழுத வேணாம். அம்மா நம்ம வேர்ட் ப்ராப்ளத்தில் வந்து நீ எழுது, எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதிலே பார்த்துடலாம், டைம் ஆகுது. சரியா? அங்கே பாருங்கள், மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ல் 4, 8, 12, 16 எழுதிட்டாங்க. 6ல் என்ன? 6, 12, 18 எல்லாம் எழுதிட்டாங்க. கம்மியான நம்பரில் எது காமனாக வந்துருச்சு டக்குன்னு? 12. அவ்வளோதான், அதோட நிறுத்திடலாம், அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? லோவஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ காமன் மல்டிபிள் இவ்வளோ இருக்குது. ஓகேவா? காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 and 6 are 12, 24, 36. அதில் கம்மியானது என்னது? 12. ஓகே, in this example 12, 24. ஓகேவா? 12 is the smallest or lowest common multiples of 4 and 6. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அதுக்கு? 12 ரவுண்ட் அடிக்கும்போது தான் வந்து அவங்க மீட் பண்ணிப்பாங்க. 12வது ரவுண்டில் இவன் வந்து அவனை மீட் பண்ணிடுவான். புரிஞ்சிருச்சா? இதுதான் கான்செப்ட். ஓகே, அதான் கேட்டிருக்காங்க. ஹவு மச் டைம் வில் டேக். ஓகே, நம்ம இன்னும் டைமை கண்டுபிடிக்கல. 12 ரவுண்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? டைம் கண்டுபிடிக்கணும். அங்கே பாரு, அடுத்து ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க பாரு. லோவஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 2 or more number is the smallest multiple of the given number. புரிஞ்சிருச்சா? இது 2 நம்பர் கிடையாது, given numbers. ஓகேவா? 2 கொடுத்துருக்கலாம், 3 கொடுத்துருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஓகே, இந்த above example 12 is the smallest number that is exactly divisible by 4 and 6. புரிஞ்சிருச்சா? காமன் மல்டிபிள்ஸு. ஓகே, இப்படி என்ன அர்த்தம்னா, ஹவு மச் டைம் வில் டேக் ஃபார் ஹஃபீஸ் அண்ட் சுமித் டு மீட் அகைன் அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட்னா 12வது நிமிஷத்தில் 12 மினிட்ஸில் வந்து 2 பேர் மீட் பண்ணிப்பாங்க. நல்லா யோசிச்சு பாரு. இங்கே பாரு, 4 மினிட்ஸ் ஒரு சர்க்கிள். நல்லா யோசிச்சு பாரு. நான் இந்த இதுலேயே கொடுக்குறேன், இதுலேயே உனக்கு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இப்போ உனக்கு நான் கான்செப்டோடு சொல்கிறேன் எப்படி இதை மீட் பண்ணுவாங்கன்ட்டு. ஓகே, ஹஃபீஸ் வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கும்போது எங்கே இருப்பான்? இங்கே இருப்பான், 4th மினிட்ல இருப்பான். கரெக்டா? ரெண்டாவது ரவுண்ட் அடிக்கும்போது 8th மினிட்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடுவான். கரெக்டா? இன்னொரு ரவுண்ட் அடிக்கும்போது 4, 8 அப்புறம் என்ன, அது எத்தனாவது நிமிஷத்தில் இருப்பான்? 12. ஓகேவா? இப்போ சுமித்துக்கு வருவோம். சுமித்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடிக்கும்போது எத்தனாவது நிமிஷத்தில் இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துடுவான்? 6. ஓகே, ரெண்டாவது ரவுண்ட் அடிக்கும்போது 12. புரிஞ்சிருச்சா? இப்போ 12வது நிமிஷத்தில் இவனும் இங்கே வந்துடுவான். ஆனால் 2 ரவுண்டு தான் அடிச்சிருப்பான். இவன் 3வது ரவுண்டு அடிச்சிருப்பான். புரிஞ்சிருச்சா? 12th மினிட்ல இவனும் இங்கே வந்துடுவான், இவரும் இங்கே வந்துடுவார். ஆனால் இவன் 3 ரவுண்டு அடிச்சிருப்பான், அவன் 2 ரவுண்டு அடிச்சிருப்பான். அவ்வளோதான் வித்தியாசம். புரிஞ்சிருச்சா? கான்செப்ட் புரிஞ்சிருச்சாம்மா? வெரி குட், அவ்வளோதான். இதுக்கு தான் எல்சிஎம் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, அங்கே கொஸ்டினை படித்து பார்த்தோன்னா எல்சிஎம்ன்ற ஒரு வேர்டே இருக்காது, நீயா கண்டுபிடிக்கணும். அதில் எப்படி வந்து நம்ம என்ன வேர்டு கீவேர்டாக பார்த்தோம்? ஐடென்டிக்கல். ஓகே, இங்கே வந்து இந்த மாதிரி இந்த டைம் இல்லை ஏதாவது வரும், நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம், ஈஸியாக இருக்கும். ஓகேவா?
எக்ஸாம்பிள் 9 பாருங்கள். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 2 and 3. அதில் அப்படியே பாரு, இதில் ஸ்ட்ரெயிட்டாக வெறும் இதை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க. எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிக்கணும். 2க்கும் 3க்கும் 2 tables 3 tables. எது லீஸ்ட்டு? எல்சிஎம் எது? 6. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எக்ஸாம்பிள் 10 பாருங்கள். 6 and 8. 6 tables எழுதுனா 8 tables. அதில் எழுதியிருக்காங்க பாருங்கள். அதில் பாரு லீஸ்ட் என்னது ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாரு. 24. புரிஞ்சிருச்சா? இது ரொம்ப ஈஸிமா, இதில் தப்பு பண்ணக்கூடாது. சரியா? ஸ்டெப் 2, ஐடென்டிஃபை த ஃபர்ஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 6 and 8. த ஃபர்ஸ்ட் காமன் மல்டிபிள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மெத்தட் வந்து நம்ம இந்த மாதிரி டேபிள்ஸ் போட்டு கண்டுபிடிக்கிறது. நம்ம அதில் எப்படி கண்டுபிடிச்சோம்? ஃபேக்டர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிற நார்மல் மெத்தட் பார்த்தோம். அப்புறம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பார்த்தோம். 2 மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி டேபிள்ஸை போட்டும் கண்டுபிடிக்கலாம், விச் இஸ் வெரி ஈஸி. இன்னொரு மெத்தட் என்னென்னா ட்ரீ மெத்தட் தான். சரியா? ஃபேக்டரைசேஷன் நம்ம பண்ணோம்ல, அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் 11. 12க்கும் 45க்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 12க்கு என்னது? 2 into 2 into 3. கரெக்டா? ட்ரீயில் போட்டோன்னா இங்கே ரைட் சைடில் போட்டிருக்காங்க பாரு. 2 into 2 into 3. 45க்கு எப்படி போடலாம்? 3 15s are 15க்கு வந்து 3 5s are 3 into 3 into 5. புரிஞ்சிருச்சா? ரெண்டுலேயே காமனாக இருக்க நம்பர் எது? இதுவும் ஃபேக்டரைசேஷன் மாதிரி பண்ணுமா? இருமா, சொல்லி முடிச்சிடுறேன் இரு. எதுக்கு அதுக்குள்ளே பண்ணுறேன்? 2 மெத்தட் இருக்குது. அதுவும் பண்ணலாம், இதுவும் பண்ணலாம். ஃபேக்டரைசேஷனில் பண்ணிட்டாங்க பாரு. 12க்கும் 45க்கும் பண்ணிட்டாங்க. காமனாக எது இருக்குது ரெண்டுத்துக்கும்? காமனா வந்து 3 into 3. 3 into 3. 2 into 2 into 3. 3 into 3 into 5. காமனாக இருக்கிறது எது? எத்தனை நம்பர் வருது காமனா? ஒரு நம்பர் தான். 3 மட்டும்தான் வருது. சரியா? 3 மட்டும்தான் வருது. ஓகே. ஸோ இதில் என்னன்னா அதோட ஆப்போசிட் மல்டிபிள்ஸ், அந்த 3யை விட்டுறணும். ஓகே. 3யை விட்டுட்டு இங்கே பாருங்கள், இதில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த ஒரு 3யை விட்டுட்டு மீதி இருக்கிற நம்பர் எல்லாத்தையுமே எழுதணும். மீதி இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் எழுதி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீ மூவ் அந்த இரு. அப்பா இங்கே போகிறீங்க. ஸ்க்ரீன் தெரியுது அப்பா ஸ்க்ரீனு? ஓகே, நான் இதுக்கே போடுறேன் பாரு. ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 12. சரியா? 12 ஈக்குவல் டு என்னது? என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? 2 into 3. ஓகேவா? செகண்ட் வந்து 45. ஓகே. 45க்கு என்னது? 3 into 3 into 5. 3 into 3 into 5. நார்மலாக ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவேன்? காமனாக இருக்கிறத நம்பரை எழுதுவேன். காமனாக அதில் என்ன இருக்குது? 3ன்னு சொல்லிவிடுவேன். கரெக்டா? இந்த நம்பருக்கு வந்து HCF என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 3. புரிஞ்சிடுச்சு? ஆனால் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொன்னாப்பா? 3 தான். அதே மாதிரி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 HCF கண்டுபிடிச்சிடணும். ஃபஸ்ட்டு 3. ஓகேவா? என்ன பண்ணணும்னா இந்த மெத்தடில் அதை விட்டுறணும். சரியா? விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே எழுதணும். மீதி இருக்கிறது எல்லாம் சொல்லுங்கள். 2 into 2 into 3 into 5. அவ்வளோதான்டா மாடி. அப்படி என்ன பண்ணணும்? மல்டிப்ளை. ஆமாம், மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4, 4 3s are 12, 12 5s are 60. 60. இருமா 12 5s are 60. இல்லை சாரிம்மா சாதுமா. எல்சிஎம்முக்கு வந்து காமன் ஃபேக்டர் எதுவுமே எடுக்கக்கூடாது. இந்த நம்பர் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும். இங்கே பாரு எப்படி பண்ணணும். இங்கே பாரு, 2 into 2 into 3. ஓகேவா? 3 into 3 into 5. ஆனால் காமனாக வரதை நம்ம ஒரு தடவை தான் எழுதணும். இங்கே பாரு, காமனாக வந்துடுச்சு இது ரெண்டும். ஓகே, இது நான் வேறு கலரில் போடவா? சரி, ஓகே. காமனாக வந்தது வந்து 3, மீதி இருக்கிறது 3 into 5. புரிஞ்சிடுச்சா? ஓ, இது ரெண்டுத்தையும் ஒரு தடவை தான் காமனாக வந்துருச்சுன்னா ஒரு தடவை தான் எழுதணும். 2 into 2 into 3 2 காமனாக வந்துருச்சு. ஸோ நான் ஒரு தடவை தான் எழுதியிருக்கேன். மீதி எல்லாத்தையும் அப்படியே எழுதிட்டேன். புரியுதா? இதுவும் காமன் ஆகிடுச்சு. 2 into 2 into 3 into 3 into 5. இப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are 36, 36 5s are 180. 180. ஓகேவா? இதுதான் என்னது? லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். புரிஞ்சிருச்சா?
LCM ஃபேக்டர்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருக்கு காமனா உள்ளதை இது பண்ணிட்டு அது மல்டிப்ளை ஒரு நம்பர்னா அந்த நம்பர் அப்படியே போடணும். ரெண்டு நம்பரும் காமனா வந்ததுன்னா அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி போடணும். புரியுதா? எல்சிஎம்ல லீஸ்ட் காமன் மல்டிபிள்ல ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபேக்டர் ப்ரைம் ஃபேக்டரைசேஷனோ இல்லை நாம அதுலேயே கண்டுபிடிக்கணும், இதுலேயும் கண்டுபிடிக்கணும். சரியா? அடுத்து என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சிட்டு அதில் காமனாக உள்ளதை ஒரு தடவை எழுதணும், மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே எழுதணும். புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த மெத்தடை நம்ம அந்த சின்ன நம்பருக்கு போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நான் பண்றேன். 4 and 6க்கு ட்ரை பண்ணு. 4 and 6. 6. 4 வந்து 4 வந்து 2 2s are 2 2s are அவ்வளோதான். டக்கு டக்குன்னு போடு. 2 2s are 4. அப்புறம் 4க்கு 6க்கு என்னது? 6க்கு வந்து 2 2 3s are 6. எப்படி எழுதலாம் அதை? 2 into 2 2 into 3. இத என்ன பண்ணனும்? சேம் அதுக்கு 2 into 2 சேம். 2 தான் சேம். ஓகே. அப்புறம் என்ன பண்ணனும்? 2 into 3. ஆன்சர் என்ன? 2 into 2 into 3 சொல்லுங்க. 2 2s are 4. 4 3s are 12. பாருங்க எக்ஸாம்பிள் 1 8ல மல்டிபிள் ஆஃப் 4 and 6க்கு 12 தான் ஆன்சர் வந்தான போன பேஜில். எக்ஸாம்பிள் 8மா அதுதான்மா. மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சாங்க? என்னம்மா கண்டுபிடிச்சிருக்காங்க? எக்ஸாம்பிள் 9க்கு மேலே போட்டிருக்காங்க பாரு, இந்த அபவ் எக்ஸாம்பிள். என்னது ஆன்சரு? In the above example 12 is the smallest number that is 12 தானே ஆன்சரு. அதானே கண்டுபிடிச்சிருக்க நீ இந்த வேற மெத்தடில். கரெக்ட் தானே? ஆமாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? 2 மெத்தட் இருக்கு. ஒரு மெத்தட் வந்து டேபிள்ஸை போட்டு அதில் கம்மியாக எது காமனாக இருக்கோ அதை ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிடலாம். இன்னொரு மெத்தடு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிவிட்டு காமனாக இருக்கிறத ஒரு தடவை எழுதணும், மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதலாம். எப்படியா இருந்தாலும் உன் இஷ்டம் தான். சரியா? செக் யுவர் ஆன்சர். ஓகே. அதே மாதிரி எந்த நம்பரை நீ கண்டுபிடிக்கிறியோ அந்த நம்பர் வந்து அந்த ரெண்டு நம்பராலையும் டிவைட் ஆகணும். சரியா? அதுதான் வந்து செக் யுவர் ஆன்சர்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 180 divided by 12 15. 180 divided by 45 4. புரிஞ்சிருச்சா? டிவைட் ஆகணும். புரிஞ்சிருச்சா? ஆமாம், ஃபேக்டர்ஸ்லேயும் அதே தான், இதுலேயும் அதே தான். சரியா? அதுதானே இதில் சொல்லியிருக்காங்கல்ல, மீதியே வரக்கூடாது. அப்படி தானே கொஸ்டினே கேட்டாங்க உங்ககிட்ட. அதில் should not be any left over சொன்னாங்கல்ல. ஓகே. எக்ஸாம்பிள் 12 பாருங்க. Find the LCM of 24 and 84. ஓகே. 24 and 84 எந்த மெத்தடில் போடுறீங்க? இது ஃபேக்டரைசேஷன். ஓகே. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்லேயே போடுறியா? அதுக்கு பேர் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படி சொல்லணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஓகே, போடுங்க. 24 2 into 12. 12 வந்து 2 into 6. 6 வந்து 2 into 3. 84. 84. Let's do 2 of them. 84. 2 4s are 8. 0 4 42. 2 into 42. 42
two, 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 two twos are four, two ones are two. When you done it, 21 three sevens are 21. அவ்வளவுதான். இது எழுதணுமா? 2 into 2 into 2 into 3. 2 into 2 into 3 into 7. டைம் அதுமா சீக்கிரம். 2 into 3 into 3 into 7. ம் 2 into 2 into 2 into 3 into 7. வெரி குட். ஆன்சர் சொல்லுங்க. 2 twos are 4, 4 twos are 8, 8 threes are 24, 24 into 7. அதை போட்டு தான் பார்க்கணும். போட்டு பாருங்க. 7. 7 ones are 7, 7 twos are 14, 7 threes are 21, 7 fours are 7, 8, 7. என்னம்மா மல்டிப்ளிகேஷன் சீக்கிரம் போடுமா. என்ன வர மாட்டுது? நார்மலாக நீ மல்டிப்ளை பண்ணுறத போடுமா. 8 3s are 24 சொல்லிட்டல. 24 into 7 போட தெரியாதா? அப்படியே நேராக போடணுன்னா உனக்கு லேட் ஆகும். சரிதா? போடலாம். ஓகே, அப்படி போட கான்ஃபிடென்ட் இல்லைன்னா நார்மல் மெத்தடில் போடுற. புரியுதா? போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காத. இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு ஆன்சரை தப்பாக எழுதாத. என்னது எல்சிஎம் அப்போ? 168. புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான். சரியா? செக்யூர் ஆன்சர்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்? 168 168 divided by 84 24. 24 வெரி குட். அதை பார்த்து பண்ணிடணும். சரியா? சமத்து. ஓகே, அடுத்து போங்க. 56 பேஜ் நம்பர். அவங்க அந்த ஜம்பிங் மெத்தடில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாரு. நீ 2 லைன் போடணும். 2 லைன் எங்கே மீட் ஆகுதுன்னு பார்க்கணும். அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? ஃபஸ்ட்டு வந்து 5 டேபிள்ஸை ஜம்ப் பண்ணிக்கிட்டே போ. 5 ம் 10 ம் 15 20 25 30. ஓகே, அடுத்து 6 டேபிள்ஸில் ஜம்ப் பண்ணிக்கிட்டே போ. எப்போ ரெண்டும் மீட் ஆகுதுன்னு பாரு. அதுவாலே பரவாயில்ல, பண்ணு. எந்த இடத்துல போய் நீ ஸ்டாப் பண்ணுறியோ அங்கே மீட் ஆச்சுன்னா நிறுத்திடு. மீட் ஆகலைன்னா போய்கிட்டே இரு. 6ல் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, 6க்கு அப்புறம் என்னது? எங்கே ஜம்ப் ஆகும்? 6 6 2s are 12. அப்புறம் 6 3s are 18 ஆகாது. அடுத்து 6 4s are 24 மீட் ஆகாது. அடுத்து 6 5s are
30. 30ல மீட் ஆயிடுச்சா? ஸோ எல்சிஎம் என்னது? 30. LCM எழுதிக்கங்க, 30ன்னு எழுதிக்கோ மேலே. அடுத்து 4 and 7 பண்ணுங்க அதே மாதிரி கடகடன்னு. 4 1 4 4 2s are 8 12 3s are 12. 4 4s are 16 4 5s are 20 4 6 are 24. 4 7s are 28. 4 8s are 32. ம் Next is 7. And 2s are இதில் ஈஸி மெத்தட் சொல்கிறேன் பாருண்ணா. 4 and 7 போட்டல. 4 4 4 into 7. 4 7 சார் அப்படின்னும் போது இன்னொரு நம்பர் வந்துருச்சு பாரு, நீ கண்டுபிடிக்க வேண்டிய நம்பரு. 4 7 சார் 4 7s are 28 போட்டல. 4 7 சார் 28 நல்ல 4ம் 7க்கு தானே கண்டுபிடிக்கணும். 4 7 சார்னு வந்துருச்சு பாரு. அப்போ 28ல் தான் 7ம் வந்து மீட் ஆகும் பாரு. புரிஞ்சிருச்சா என்ன சொல்கிறேன்ட்டு? புரிஞ்சிச்சு. மேலேயும் அந்த மாதிரி தானே. 5 6 ஆர் 13, அப்புறம் 6 5s are 13, அந்த மாதிரி தான் இதில் வரும். ம் இது 7 2s are 14. 7 3s are 21. 7 4s are 28. ம் வந்துருச்சு. வந்துடுச்சா? ம். ம் வெரி குட். பட் எல்லாத்துக்கும் இதே மாதிரி வராது சரியா? இது ஒரு ஒரு ஹிண்ட் மாதிரி தான். ஸ்மால் நம்பருக்கு தான் இந்த மாதிரி வரும், பெரிய நம்பருக்கு வராது. அந்த மாதிரியே எல்லாம் இருந்துட்டா அப்புறம் நீ ஸ்ட்ரெயிட்டாக அந்த கொடுத்த நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலே உனக்கு எல்சிஎம் கிடைச்சிரும்ல. புரியுதா? கல 2 digit நம்பருக்கு வராது. வராது. ஓகேவா? சம்டைம்ஸ் பெரிய நம்பராக கொடுத்துருப்பாங்க சரியா? ஓகே, அடுத்தது செகண்டில் பாருங்க. எனக்கு நீ எல்லாம் கண்டுபிடிக்க வேணாம். செகண்டில் வந்து ஏ அண்ட் சி மட்டும் எனக்கு சொல்லு. ஏதாவது ஒரு மெத்தடில் நீ உனக்கு பிடிச்ச மெத்தடில் போடு. ஏ அண்ட் சி கடகடன் போட்டு சொல்லு. எனக்கு ஃபாஸ்ட்டாக சொன்னால் போதும். ஏ அண்ட் சி. நான் அப்பாவை இங்கே போடுறேன், நீயும் போடு. ஓகே, எல்சிஎம் என்ன கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு? 6 and 7. 6. ஓகே, ப்ரைம் ஃபேக்டரைசேஷனே போடுவோம், அதான் ஈஸியாக இருக்கும் சரியா? அப்ப நானும் போடுறேன். சமத்ரா மாடி 6 and 7 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 7 இஸ் அ ப்ரைம் நம்பர், அதில் எதுவுமே வராது. 2 3s are 6. ஸோ 2 into 2 into 3 அப்போ 7க்கு அப்படியே போட்டுற, அவ்வளோதான். 2 into 3 into 7. புரிஞ்சிருச்சா? 2 3 into 7. 2 3s are 6, 6 7s are 42. 2 3s are 6. 7 5s are 7 8. 7 5s are 7 5s are 65. அடுத்தது வந்து 4 and 10 போடலாம். சி 7 3s are 40. 2 2 4க்கும் 10க்கும் 2 5 சார், இதுக்கு மேலே போகாது. ஸோ 2 into இது வந்து காமனாக இருக்குது, அப்போ ஒரு தடவை தான் எழுதணும். 2 into 2 into 5. 2 2s are 4, 4 5s are 20. நான் எழுதி முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட்டுக்கு என்னது ஆன்சரு? 2 5s are 10. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஆன்சரு? ஏக்கு ஃபர்ஸ்ட் ஒன்க்கு 42. வெரி குட். 42. சிக்கு 2 5s are 10. 5க்கு வந்து 5 இஸ் அ ப்ரைம் நம்பர்மா. வந்து 2 into 2 into ஆமா சேம் நம்பர் இருக்கீங்க. சேம் நம்பர் இருந்தால் ஒரு தடவை தான் எழுதணும். 2 into 2 into 5. ஆன்சர் என்ன? 2 2s are 4. 4 5s are 20. வெரி குட். 20. புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான், ஏசி பண்ணியாச்சு. தேர்டு கொஸ்டினை படிங்க. தேர்டு வந்து ஃபாலோயிங் பேர்ஸ் யூஸ் த நம்பர் பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். நார்மல் மெத்தட் உனக்கு பண்ண தெரியலம்மா. மல்டிபிள்ஸ்னா டேபிள்ஸையாக போட்டுட்டு போனோம், கீழே இருக்கிறத டேபிள்ஸாக போட்டு போயிட்டு
கம்மியாக எதில் வந்து ஸ்ட்ரைக் ஆகுதோ காமனாக வருதோ அதுதான் எல்சிஎம். இப்போ தேர்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷனை வச்சே போட சொல்லியிருக்காங்க. ஓகே, பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், செக்கும் பண்ணணும். அது டிவைட் ஆகுதா எக்ஸாக்டாக அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணவும் சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா, கண்டுபிடிக்கலாமா? எது போடுறீங்க? இதுலேயும் A1CA போட்டுடலாமா? ஓகே, ஏஎன்சி அப்பாவும் போடுறேன், நீயும் போடு. 12 and 21. 12 and 21 போடுங்க. 6 are 2 3s are, so 2 into 2 into 3. 2 6 are. Okay, 21. 3 into 7 இதுக்கு மேலே போகாது. ஸோ 3 into 7. இந்த 3யும் இந்த 3யும் காமன் இருக்குது. ஸோ 2 into 2 into 3 into 7 equal to 2 2s are 4, 4 3s are 12, 12 7s are 84. அப்பா கண்டுபிடிச்சிட்டேன் ஏக்கு. அப்புறம் செக் பண்ணணும், அதான் மெயின். செக் பண்ணுறதுனா என்னது, டிவைட் பண்ணி பார்க்கணும். 84 divided by 12. 12 போகாது. ஸோ என்ன வரும், 12னா 2 2ல் வந்து 4 வர மாதிரினா என்ன வரும், 12 7s are 84. 0 வந்துடுச்சு. அடுத்தது 84 divided by 21. 21 now 21 4s are 84. 0. அப்பா போட்டு முடிச்சு விட்டேன். இங்கே என்ன என்னையே பார்த்துட்டு இருக்கிற நீ, என்ன பண்ணியிருக்க, எதுவரையும் பண்ணியிருக்க, என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு. 30 வந்திருக்கா, என்ன பண்ணேன்னு சொல்லு. 12க்கு என்ன போட்ட, 2 into 6. என்ன போட்ட டக்கு டக்குன்னு சொல்லு. 2 into 6, அப்புறம் என்ன 6க்கு என்ன 2 into 3 போட்டி. ஆன்சர் மட்டும் சொல்லு. 2 into 2 into 3யா, 2 into 2 into 3. 21க்கு என்ன போட்ட, 21 தானம்மா. நம்பரே மாற்றி எழுதிட்டியா, போட்டதை சொல்லுமா, டைம் ஆகுதுமா. 20யா 21ஆ, அப்பா புக்கில் பாருமா என்ன நம்பர்மா கொடுத்துருக்காங்க. என்ன நம்பர்மா கொடுத்துருக்காங்க, என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க. 21 தானே கொடுத்துருக்காங்க. நீ என்ன எழுதியிருக்க அதை சொல்லு, வாயை தந்து. டைம் ஆகுது. 20 தப்பா எழுதிட்டியா, அப்புறம் என்ன அழிச்சிட்டு எழுது. தப்பா எழுதிட்டேன் பாட்டு எழுத வேண்டியதானே. 20 20 20 20 முக்கிக்கிட்டே இருக்கிற. பார்த்து எழுதுறத தப்பு பண்ண வேண்டியது. அதை அடிச்சடிச்சுலாம் எழுதிட்டு வேஸ்ட் பண்ணாத டைமை. பக்கத்து நோட்டில் கூட எழுதி, பரவாயில்ல. 7 7 7 7ன்னு போட்டுட்டு இருக்கிற, டைம் வேஸ்ட் ஆகுது. என்ன வந்தது ஆன்சர் 21க்கு? 3 7 சார். அவ்வளோதான். காமன் என்ன, சீக்கிரம் எடுத்து எழுது. ஆன்சர் சொல்லு.
into 3 into 7. ஆன்சர் சொல்லு. 2 2s are 4. 4 3s are 12. 12 into 7. And 12s are 14. நோட்ல இடம் பார்த்தலனா பக்கத்து பேஜ்ல போடு, தப்பு பண்ணாத. மல்டிப்ளிகேஷன் போட்டு சொல்லுமா ஆன்சரை டக்குன்னு. 2s are 14. 84. 84 என்னது எல்சிஎம். இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எதில் எப்படி செக் பண்ணணும், Divide பண்ணணும். எதை டிவைட் பண்ணணும் 84ல? 12 21. போட்டு சொல்லுங்க கடகடன்னு. 12 இப்போ தான் நீ டிவைட் பண்ணும்போதே நீயே கண்டுபிடிச்ச, ஏற்கனவே 12 7 சார்னு சொல்லிட்ட. கரெக்டா? 12 7 சார் 84. அப்போ 84லேருந்து 12 டிவைட் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும்? 7. அவ்வளோதான், டக்குன்னு போடாத. போட்டு காட்டணும். அவங்க டீச்சர் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நீ போட்டு தான் காட்டணும். புரிஞ்சிடுச்சா? ஓகே, அடுத்தது 21ஆல் டிவைட் பண்ணணும். ஈஸியான மெத்தட் சொல்லவா? 21 84. ஈஸியான மெத்தட் சொல்லவா? நீ ஆன்சரை கண்டுபிடிக்கும் போது 21 வரா மாதிரி 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணு. பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் ஆன்சரு. கடைசியாக எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது ஈக்குவேஷன் எழுதுனால என்ன எழுதுனீங்க? இங்கே பாரு, 2 into 2 into 3 into 7. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீ 12 கண்டுபிடிக்கணும். 12 கண்டுபிடிக்கணும்னா எந்தெந்த நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணலாம்? 2 2s are 4, 4 3s are 12. 12 ஏற்கனவே நீங்கள் கண்டுபிடிச்சிட்ட. 12 7s are பேலன்ஸ் 7 மட்டும்தான் இருக்குது. ஸோ 7 போட்டோன்னா 84 வந்துடும். அதே மாதிரி இப்போ நீ 21 கண்டுபிடிக்கணும். 21 கண்டுபிடிக்கிற மாதிரி நம்பர் சொல்லுங்கள். எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால், இல்லை நிறைய நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 21 வரும்? இதில் நல்லா பார்த்து சொல்லு. எந்த 2 நம்பரில் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 21 வரும்? இங்கே பார்த்து சொல்லுமா. உனக்கு ஸ்க்ரீன் தெரியுதா இல்லையா? இங்கே பார்த்து சொல்லு. அப்புறம் என்ன கீழே மேலெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். இங்கே பார்த்து சொல்லு. இந்த 4 நம்பரில் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 21 வரும்? எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 21ன்னு கிடைக்குமா? இங்கே எந்த நம்பரை பார்த்து சொல்லு. 2 3 சார், 2 2 சார், 2 3 சார், ஏதாவது சொல்லுங்க. 3 7 சார், அவ்வளோதான். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிருமா 21? அவ்வளோதான் 21. இப்போ என்ன எவ்வளோ மல்டிப்ளை ஆக போதோ அது தானே டிவைடில் பண்ணுவேன். 21 பேலன்ஸ் என்ன இருக்கு? 2 into 2. என்னது? 4. 4. அப்போ என்ன 21 4 சார் 84 வந்துடும். புரிஞ்சிருச்சா? டிவைடில் 21 84 போட்டு 4 போட்டலாம். இந்த மெத்தட் ஈஸியாக தெரிஞ்சதுன்னா இப்படி போடு, இல்லைனா உங்கள் மெத்தட்லேயே போடு. புரியுதா? இந்த மாதிரி போட்டு காமிச்சிடணும். ஓகே, அடுத்தது பண்ணுங்க. அடுத்தது சி பண்ணு. சி என்னது? 42 and 63. ஓகேவா? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். தப்பாக எழுதாத, கரெக்டாக எழுது சொல்லிட்டேன். நம்பரை தப்பாக எழுதக்கூடாது, சரியா? 42 அப்புறம் என்ன நம்பரு? 53 எழுதுங்க. 42 2 சொல்லிக்கிட்டே எழுது. 2 2s are 4. 2 1s are 2. 2 into 21. வெரி குட். அடுத்து 3 into 7. வெரி குட். Next 63. 63. 3. 3 2s are 6. 3 1s are 3. 21. 3 into 21. வெரி குட். 3 into 7. வெரி குட், கரெக்டு தான். 3 into 7. 3 into 3 into 7. 3 into 7. 2 3s are 6, 6 3s are 8.
18 7 sir. 3 Okay. into 18 3 7 sir. into 7. 108. 21 21 3 sir. 2 3s are 6. 63. 2 3s are 6. அப்பா கண்டுபிடிச்சிட்டேன். 18. 18. 7. கரெக்ட் தான், போடுங்க, கான்ஃபிடண்ட்டாக போடுங்க. 17. பண்ணி முடிச்சுட்டு டிவைட் பண்ணி செக் பண்ணணும். 7 8 are 56. 7 3 are 21. 21 2 are 42 sir. 1 2 6. வெரி குட். ஓகே, இப்போ டிவைட் பண்ணி செக் பண்ணுங்க. எனக்கு ஒரு தடவை செக் பண்ணிவிடு. எந்த மெத்தடில் வேணாலும் பண்ணுவோம், இஷ்டம் தான். 1 2 6. ஒன்ஸை மட்டும் பாரு, அவ்வளோதான். ஒன்ஸை பார்த்து எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணுறதுன்னு நீ செக் பண்ணிக்கோ. 32. 32வா? 42. 42. ஒன்ஸில் என்ன இருக்குது? 2 இருக்குது. அங்கே ஒன்ஸில் 6 இருக்குது. அப்போ எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் வரும்? 2. 2 2 சார் 6 வந்துருமா? 2 3s are 6. 3 சார் போட்டு செக் பண்ணு. 42 3s. அப்படியே மேலே போட்டு செக் பண்ணு. 3 2 3s are 6. 3 4s are 4s are 12. 1 2 6. வந்துருச்சு. வந்துருச்சு. அடுத்தது போடுங்க. அடுத்தது 1 2 6 60 63. Okay. 3 6. 3 2s are 6. இதுக்கும் அதே மெத்தட் யூஸ் பண்ணலாமா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சே. எது 126 63 செக் பண்ணிட்டீங்களா? 63 வந்து 63 into 2. அவ்வளோதான், செக் பண்ணி பாரு. 63 into 2. 2 3s are 6. 2 6 are 12. வந்துருச்சு. ஓகே, அதில் மீதி இருக்கிறதுலாம் நாளைக்கு போடணும், சரியா? இப்போ என்ன தேர்டு பார்த்துட்டோமா? ஃபோர்த்து, ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பை த டிவிஷன் மெத்தட். ஆல்சோ செக் வெதர் எல்சிஎம் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை த நம்பர்ஸ். இது எப்படி போடணும்னா, போன பேஜில் போங்க, நம்ம இது பார்க்கவே இல்லை. போன பேஜில் போ, அங்கே பாரு 24 84க்கு கீழே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க பாரு. ஓகே, எப்படி போடணும்னா இங்கே பாரு, ஃபஸ்ட்டு வந்து 2ஆல் வந்து ரெண்டும் டிவைட் ஆகும், கரெக்டா? 2 லெஃப்டில் போட்டாங்க. என்னது? 2 12s are 24. 2 42s are 84. 12 42 ரெண்டுமே இதில் டிவைட் ஆகும், 2ல் டிவைட் ஆகும், கரெக்டா? புரியுதாம்மா எப்படின்ட்டு? இங்கே பாருங்க, அப்பா நான் இங்கே கர்சரை மூவ் பண்ணுறேன் பாரு. இங்கே பாரு, இந்த பாரு 24 84 இருக்கா? ரெண்டுமே எது என்னது? காம்போசிட் நம்பரு. ரெண்டுமே 2ல் டிவைட் ஆகும், கரெக்டா? இங்கே லெஃப்ட் சைடில் 2 போட்டுக்கணும். 2 12s are 24. 2 42s are 84. அடுத்து 12 இந்த சைடுல இருக்கிறது வந்து எதால டிவைட் ஆகும்? 12 42 வந்துருச்சு. இல்லை, நான் இங்கே உனக்கு எழுதி காட்டுறேன் பாரு, அப்போ புரிஞ்சிடும். ஓகே, இங்கே பாருங்க, கடகடன் என்னை ஃபாலோ பண்ணு. ஓகே, 24 84. ஓகே, இது வந்து இப்படி கோடு போட்டுக்கணும். ஓகே, இதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் நீ. ரெண்டுமே எந்த நம்பரில் டிவைட் ஆகும்? 2ஆல் டிவைட் ஆகும். 2 1s are 2. 2 2s are 4. 2 4s are 8. 2 2s are 4, கரெக்டா? ஓகே, இப்போ இந்த ரெண்டு நம்பர் எதில் டிவைட் ஆகும்? இந்த ரெண்டு நம்பரா? நல்லா யோசிச்சு சொல்லு. 12 வந்து 2ஆல. ரெண்டுமே 2ஆலே ஆகும், கரெக்டா? ஏன்னா 2ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ 2 6 are, இங்கே என்ன வரும்? 4 6 are 12.
இது 2 2s are 4 2 21 21 வெரி குட். அடுத்து இந்த ரெண்டு நம்பர் எதில் டிவைட் ஆகும்? 2ல ஆகுமா? ஆ ஆ 3ல ஆகும். சரி ஓகே. ஃபஸ்ட்டு வந்து எதில் ஆகுமோ அதை ஃபஸ்ட்டு எழுதிடணும். சரியா? அந்த நம்பரை இன்னொரு நம்பரை கீழே அப்படியே இழுத்துட்டு வந்துடணும். 2ஆல் ஆகுமா? 2ஆல் 6 போகும்ல? 2ஆல் போகும்லம்மா? 6 போகும். 2 3s are 21 போகுமா? போகாது. அப்படியே 21 எழுதிக்கோ கீழே. புரியுதா? ஒரு நம்பரை ஃபஸ்ட்டு டெரைவ் பண்ணிக்கோ. சரி புரிஞ்சிருச்சா? 2 3s are இது போகாது, அதனால 21 அப்படியே எழுதிரு. இப்போ 3யும் 21 இருந்திருக்கு, ரெண்டுமே காமனாக எதில் போகும்? காமனா 3ல போகும். 3ல போகும். வெரி குட். 3 1s are 3 3 7s are 21. 3 7s are 21. அடுத்து 7 எதில் போகும்? பிரைம் நம்பர் பாரு. அதுதான்மா இவங்க கடைசியாக டெரைவ் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. கரெக்ட் தான். இதோட நிறுத்திடலாம். இல்லைனா எப்படி போடலான்னா 1 கீழ 7 போட்டுட்டு 1 கீழ 1 அதே நம்பரே எழுதிடணும், ஏன்னா அது போகாது. ஸோ இங்கே வந்து 1 1 கரெக்டாக 1 1ஓட முடிஞ்சிடும். புரிஞ்சிருச்சா? இப்போ என்ன கிடச்சிருக்கு நமக்கு? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 7. இங்கே பாருங்கள், நீங்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருங்க வேறு மெத்தடில். புரிஞ்சிருச்சா? இந்த மாதிரி லேடர் மெத்தட்லேயும் போடலாம். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு போடு பார்ப்போம். 48 72க்கு 48 72 ம் 72 48 72 வெரி குட். போடுங்க. எதுல டிவைட் ஆகும்? 2ல போடு, அவ்வளோதான். 2 அப்பா உங்க கூடவே போட்டே வரேன். 2 2s are 4 ம் 2 4s are 8 24. ம் 72ல வந்து 2 3s are 6 balance 1 2 3s are 6 12 I know 2 6 are 12 36. ம் இது எதாவது டிவைட் ஆகுமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2 ஆல டிவைட் ஆகும். 24 அப்புறம் 36. 24 36 இது 2ஆல் தான் ஆகும். சரியா? போட்டிருக்கேன். 2 1s are 2 2s are 2 2 2s are 1s are 12. 2 16 2 18. 1s are 2 balance 1 16 are 2 8s are 16 18 2 அது டிவைட். இப்போ இது வந்து 2 ஆல போடு. என்ன பார்க்காத, நீயே போடு. 2 2 6 are 12 2 9s are 18. இது ரெண்டும் 3 2 ஆகுது. 2 3s are 6 9 ஆகுறதுனால நான் அப்படியே போடுறேன் அது கீழே. வெரி குட். அப்புறம் எது 9 வருதுனால அப்படியே போடுற? ஓ 2 3s are போட்டியா? ஓகே, அப்படியும் போடலாம். ஓகே தான். இல்லை 6 9 ரெண்டுமே காமனாக இதில் போகும். 3 டேபிள்ஸ்லேயும் போகும்ல, நீ அப்படி கூட போடலாம். 3 2s are 3 3s are. உன் இஷ்டம் தான். எப்படி போட்டாலும் நான் ஆன்சர் கரெக்டாக தான் போடு. நீ மெத்தட்லேயே போடு. 3 1s are 3 3 2s are 6 3 3s are 9. இது ரெண்டும் 3 கண்டுபிடிச்சிட்டாப்பா ஆன்சரு. 2 into 2 into 2 into 2 into 3 into 3. ஆன்சர் என்ன சொல்லுங்க?
டேபிள்ஸ் போட்டு பார்த்தே சொல்லு, பரவாயில்ல. போட்டு பார்த்தே சொல்லு. சின்ன நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணு, பெருசாக வரும்போது போட்டு பார்த்துக்கோ. ம் 2 2s are 2 3s are 2 4s are 8 8 okay 8 ரஃப் நோட்டில் போடுமா, புக்லேயே இருக்காது எல்லாத்தையும். நான் கிறுக்கவே இல்லையே. சரி ரஃப் நோட்டில் போடுங்க, கடகடன்னு போட்டு சொல்லு. 3 3s are 9 இல்லை ரஃப் நோட்டில் எழுதிருமா. 72 ஆன்சர் ஒழுங்கா சொல்லு. ஆன்சர் என்ன நீ முதல்ல போட்ட, நீ இதை சொல்லு, ஈக்குவேஷன் சொல்லு ஃபர்ஸ்ட். 2 into 2 into 2 into 2 into 2 into 3 into 3. ஓகே, இப்போ ரஃப் நோட்டில் போடு. 2 2s are எவ்வளோ? 2 2s are 4. ஒன்று ஒன்றா ஒரு ஸ்டெப்பாக போடு, அவசரப்படாத. ஒரு ஸ்டெப்பாக போடு. 2 2s are 4. 4 2s are 8. ஓகே 8 2s are 16. 16. அடுத்து என்னது? 16 16 3s are போடு. 16 3s are எவ்வளோ? 3 6 are 18. 3 6 are 3 48. அப்புறம் 48 into 3. வெரி குட். 48 into 3 எவ்வளோ? 3 6 are 18. 3 7 are 20. 3 8 are 24. 3 4 are 12. 14. 1 4 4. எப்படி 72ன்னு சொன்ன? ஒரு 2வே விட்டுட்ட. அழகாக பண்ணணுமா, அதுக்கு தான் சொன்னேன். நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்குலாம் பண்ணக்கூடாது, அழகாக எழுதி வச்சு பண்ணனா ஈஸியாக இருக்கும் உனக்கு. சரியா? ஓகே, அடுத்தது C. ஓகே சியா போட்டுருங்க, கடகடன்னு போடு. சி போடுங்க. என்னது 15 25வா? ஓகே போடுங்க. தப்பு பண்ணாமல் போடணும். எனக்கு ஆன்சர் மட்டும் கடைசியாக சொல்லணும். 3 5s are 15. 2த்துலேயும் காமனாக ஒரே டேபிள்ஸில் வரதை ஃபஸ்ட்டு போட்டுருமா. அப்படி யோசிச்சுப்பாரு, அதான் ஈஸி. 15 and 25 எந்த டேபிள்ஸில் வரும்? அவ்வளோதான், அதை போட்டு ஸ்ட்ரெயிட்டாக சீக்கிரம் முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நீ 2த்துக்கும் காமனாக இருக்கிறத பார்க்கணும். 2த்துக்கும் காமனாக இல்லைனா தான் நீ ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து போட்டுட்டு பேலன்ஸ் ஒன்று போடணும். 5 ப்ரைம் நம்பர் தானேம்மா, என்னம்மா சுற்றி சுற்றி திரும்ப அதே கேட்குற? 5 என்னம்மா? நீ என்ன வெறும் 2 3 மட்டும்தான் நினச்சிக்கிட்டே இருக்கிறியா? 5ம் ப்ரைம் நம்பர், 7ம் ப்ரைம் நம்பர் தான்மா. போடுங்க. 5 3s are 15. 5 5s are 25. 3s are 25. இது என்னம்மா போட்டியா இல்லையா? என்ன ஆச்சு? வாயை திறந்து சொல்லுமா, டைம் ஆகுதுமா. அப்பா 3 வந்துருச்சு. 5 3s are 5 5s are வந்துருச்சா? இப்போ 3யும் 5யும் காமனாக போகுமா ஏதாவது ஒரு நம்பரில்? போகாதுன்னா அப்போ ஏதாவது ஒரு நம்பரை போட்டுட்டு அந்த நம்பரை அப்படியே கீழே இறக்குமா. 1s are போட்டுட்டு அவ்வளோதாம்மா.
அப்படி தானே பண்ண முன்னாடி, அப்புறம் ஏன் முழிக்கிற? 3 ones are 3. 5 அப்படியே கீழே போட்டுரு, அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? 5 போடணும், அவ்வளோதான். 1 அப்படியே கீழே போட்டுட்டு 5 1s are 5 போட்டு முடிச்சிடு, அவ்வளோதான். 1 1 கீழே கடைசியாக வரணும், அவ்வளோதான். பண்ணிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சா? எழுது, ரஃப் நோட்டில் எழுது. நீ லாஸ்ட் டைம் பண்ண தப்பு பண்ணாத, ஒரு தடவை எழுதிடு. என்ன மல்டிப்ளிகேஷன் வருது அது எழுது ஃபஸ்ட்டு. 5 3s are 15. அப்படி நான் சொல்லலை. 5 into 3 into 5 அதை ஃபஸ்ட்டு எழுதிடு. நீ அங்கே தான் தப்பு பண்ணுற. 5 into 3 into 5. இப்போ ஒரு ஸ்டெப்பாக பண்ணு. 5 3s are 15. 15 into 5. 15 into 5. 5 5s are 25. 5 ones are 5. 6 7. 75. புரிஞ்சிடுச்சா? 75 ஆன்சரு. கடைசி ஒன்று E1 போட்டுரு. ஈல நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், இப்பயே சொல்லிட்டேன். கோவம் வந்துடும், அப்பாவுக்கு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். எனக்கு ஆன்சர் மட்டும்தான் வேணும், வேறு எதுவுமே வேணாம். ஈல என்ன நம்பரு? 30 and 24. நம்பரை எழுதுறேன்னு தப்பு பண்ணாத. 30 and 24 அழகாக போடுங்க. 26 and 34. சாரி 26 and 34. போடுங்க. 26 34. Let's give a little bit. Two tables. 2 ones are 2. 2 3s are 6. 2 ones are 2. 14. 2 7s are 14. 17. Okay, this is all. நல்லா யோசிச்சு பண்ணு, ஸ்ட்ரக் ஆகாத எங்கேயும். நல்லா யோசிச்சு பண்ணு, கான்ஃபிடென்ட்டாக போடு, கடகடன்னு போடு. போடுமா, ஸ்ட்ரக் ஆகாத. என்ன நம்பர் கிடைச்சிது? ஸ்ட்ரக் ஆகாத, யோசி. என்ன நம்பர் கிடைச்சிது? 13 17. 13 17 காமனாக ஏதாவது டேபிள்ஸில் வருமா? வரலன்னா அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப்பு தான் உனக்கு தெரியல. வரலன்னா என்ன பண்ணணும்? வரலன்னா என்னம்மா பண்ணணும்? போடுமா, அவ்வளோதான்மா. கடகடன்னு போடுமா. 113 என்னம்மா வந்தது? என்ன வந்திருக்கு ஈக்குவேஷனு? 2 into 1. ஈக்குவேஷன் 2 into 1 அவ்வளோதானா? 2 into 1 2வா? அப்போ 13 17 சொன்னி, அதை என்ன பண்ண? என்னம்மா? 1ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? 1 ப்ரைம் நம்பரா? என்னம்மா சுற்றி சுற்றி 1ல் பண்ணுன்ற? 1 எங்கம்மா போடணும்? வெளியில் என்ன போட்ட நம்பரு?
வெளியில 13 13 போட்டியா? 13 ஒன்ஸ் ஆர் 13 போட்டியா? 17 என்ன பண்ணணும்? 17 அப்படியே கீழே போடணும். அடுத்து என்னது? கடைசியா 1 1ன்னு உனக்கு கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? அடுத்து என்ன பண்ணணும்? போன இதுலயே பண்ணியம்மா, பாருமா, படுத்தாதம்மா, என்னம்மா தெரியாத மாதிரியே பண்ற. போன இதுல என்னம்மா பண்ண? ஏம்மா நம்பர் வரலன்னா கீழே அப்படியே எடுத்து போடணும். ஏதாவது ஒரு நம்பரை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்து 1 சார்னு போட்டுறணும். இன்னொரு நம்பர் அப்படியே கீழே வரும். அப்புறம் அந்த நம்பரை திரும்ப 1 சார் தானம்மா போடணும். அவ்வளோதானம்மா. என்னம்மா போன சம்மு பாருமா என்ன போட்டேன்னு. போட்டு நீயே சொல்லுமா. நான் டயர்ட் ஆகிட்டேம்மா உனக்கு சொல்லி சொல்லி. போன சம்மு பாருமா, நீ என்ன போட்டேன்னு பாருமா. போன சம்மு கடைசி ஸ்டெப்ல என்ன போட்டிருக்கேன்னு பாரு. ஆ 1 போட்டுருக்கேன். இப்போ என்ன வந்தது உனக்கு? ஈக்குவேஷன் என்ன கிடைச்சது இதுல? 1 போடணும் லாஸ்ட். போட்டுட்டு எனக்கு ஆன்சரை சொல்லுமா. என்ன போட்டுட்டு 1 போடணும்? 17 போட்டுட்டு 1 போடுமா. 17 போட்டுட்டு 17 1 சார் 17 போட்டு முடியுமா. ஒன்னெல்லாம் சும்மா இப்படி போடுமா. நான் எத்தனை தடவை உனக்கு சொல்றேன் டைமை வேஸ்ட் பண்ணாதானே. எதுக்கு போட்டு 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 இப்படி 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 பண்ணிட்டு இருக்கிற? ஒண்ணுனா சும்மா 1 கோடு போட வேண்டியதானே. என்ன கலர் அடிக்க சொன்னாங்க உன்ன? ஆன்சர் என்ன? ஈக்குவேஷன் சொல்லு எனக்கு. 2 into 13 into 17. அவ்வளவுதான். அதான் ஆன்சரை சொல்லு. அதுக்கு எதுக்கு இவ்வளோ முக்குற? புரிஞ்சுதா இல்லையா உனக்கு? அப்புறம் என்ன ஆச்சு உனக்கு? இங்க பாரு 26 34 இருக்கு. 2 13s are 26, 2 17s are 34. 13 17 காமனா இதுல போகுமா? அப்ப என்ன போடணும்? ஏதாவது ஒரு நம்பர் எழுதுன்னு சொன்னல. ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருக்க நம்பர் எழுது. 13 13 1s are 13, 17 அப்படியே கீழே போட்டுறணும். ஓகே, இப்போ 1 1 வந்துருச்சா? வரல, ஒரு நம்பர் இருக்குல்ல இன்னும். அந்த நம்பர் அப்படியே போட்டுக்க. 17 1 அப்படியே கீழே போட்டு 17 1s are 17 முடிஞ்சிருச்சுல. 2 into 13 into 17 அவ்வளவுதானே. இதுக்கு எதுக்கு அவ்வளோ முக்குற நீ? ஆன்சர் சொல்லு. ஒன்றை போடுனா ஒன்றை போட்டு கலர் அடிச்சிட்டு இருக்கிற. இன்னொரு தடவை நீ நம்பர் இப்படி 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 ஏதாவது பண்ணி பாரு. பலார் நிறைய சொல்றேன். ஒன்றை போட்ட மாட்டல. அதுக்கு தான் பென்சில் ஷார்ப்பா இருக்கா எழுதலையான்ற. ஏமா அழுத்தி எழுதலன்ற. பென்சில் நல்லா தான் இருக்குன்னு. அப்புறம் எதுக்கு போட்டு ஒன்றை இப்படி இப்படி ஷேட் பண்ற? நல்லா இருக்குண்ணா. ஆன்சர் சொல்லு. வெரி குட். அவ்வளோதான். ப்ரைம் நம்பர் நல்லா யோசிக்கமா. 13 and 17 போத் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். அதோட முடிஞ்சிடும். ப்ரைம் நம்பருக்கு ஃபேக்டரே கிடையாதுல்ல. அதுக்கு தான் ப்ரைம் நம்பரை நல்லா பார்த்துக்கோ. 13 and 17 வந்துருச்சு. எதுக்கு அங்கே வந்து ஸ்ட்ரக் ஆகிற? அதுக்கு மேலே காமனாக வரலன்னா என்ன பண்ணணும்? 13 1s are 13, 17 அப்படியே கீழே போட்டு 17 17 1 இங்கே இருக்குது. 1 போட்டுட்டு 17 1s are 17 முடிஞ்சிருச்சுல. அவ்வளோதானே. ஏன் பெரிய நம்பராக வருதுன்னு யோசிச்சியா? தப்பாக பண்ணிட்டோன்ட்டு அந்த மாதிரி வேலை தான் பண்ணக்கூடாது. எப்பயும் கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும் பண்ணுற வேலையில். சரியா? இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆனா என்ன ஆகும்? இதுலேயே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பா. அடுத்த ப்ராப்ளம் போட மாட்டா தானே பண்ணுவேன்.
போட்டோமா, உனக்கு கான்ஃபிடண்டாக தெரிஞ்சதுன்னா டக்கு டக்குன்னு போட்டுருணும், அவ்வளோதான். புரிஞ்சுதா? டேபிள்ஸ் நல்லா உனக்கு தெரிஞ்ச வரையும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 5th கொஸ்டினை படி, சத்தமாக படி. During a concert, a radio station was giving away free movie tickets to every 4th caller And and gift voucher of gift voucher of 2000 rupees. huh? 2000 rupees மா. 2000 rupees to every 10th caller. ஓகே, அது வரையும் முடிச்சுட்டு இப்போ எனக்கு அர்த்தம் சொல்லுது. எனக்கு அது அர்த்தம் என்ன? ஒரு கான்டெஸ்ட், ஏதோ ஒரு காம்படிஷன் இல்லை கான்டெஸ்ட் ஏதோ ஒன்று. ஓகே, என்னது? ரேடியோ ஸ்டேஷன்னா என்னது? பாட்டெல்லாம் போடுவாங்கல்ல ரேடியோவில், நம்ம பாட்டு கேட்குறோம்ல, அதே தான். ஓகே, என்ன பண்ணுறாங்க அவங்க? ஃப்ரீ மூவி டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 2 கொடுக்குறாங்க. ஒன்று ஃப்ரீ மூவி டிக்கெட் கொடுக்குறாங்க, இன்னொன்று என்னது? 2000 rupees கேஷாக கொடுக்குறாங்க, வவுச்சரு. ஓகே, மூவி டிக்கெட் யாருக்கு கொடுக்குறாங்க? 4th caller. 4th காலர்னால் என்ன அர்த்தம்? ரேடியோ ஸ்டேஷனுக்கு எல்லோரும் கால் பண்ணுவாங்கல்ல. ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன், செகண்ட் நீ பண்ணுற, 3வது அம்மா பண்ணுறேன், 4வது கௌஷிக் பண்ணிட்டா கௌஷிக் தான் 4th காலர். புரியுதா? ஆனால் பண்ணுறவங்களுக்கு நம்ம எத்தனாவது பண்ண போகிறோன்னு தெரியாது. புரியுதா? பண்ணி அவங்க எடுத்துட்டாங்கன்னா, எடுத்து 4வது காலர் பண்ணாங்கன்னா என்னது? அவங்களுக்கு வந்து ஃப்ரீ மூவி டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் 4th காலர், எவ்ரி 4th காலர்னு கொடுத்துருக்காங்க பாரு. எவ்ரி 4th காலர்னால் என்ன அர்த்தம்? 4th கால் பண்றாங்க. 4 மல்டிபிள்ஸ். புரியுதா? 4 8th காலர், 12th 16 20 அப்படி போகும். புரியுதா? 4ஓட மல்டிபிள்ஸில் போகும். அதே மாதிரி எவ்ரி 10th காலர் அப்போ எந்த மல்டிபிள்ஸில் போகும்? 20 30. வெரி குட். 10 டேபிள்ஸில் போகிறவங்களுக்குலாம் எவ்வளோ கொடுக்குறாங்க? cash 2000 rupees. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, which will be the first caller number who will win free movie tickets as well as gift voucher? எப்போ வந்து ஒருத்தன் கால் பண்ணும்போது அவன் 4th காலர்லேயும் இருப்பான், 10th காலர்லேயும் இருப்பான். ஒரே காலில் 2 ப்ரைஸையும் வாங்கிடுவான். புரியுதா? நீ ஜம்ப் பண்ணிக்கிட்டே இப்படி இப்படி வரைஞ்சி அப்போ எங்கே வந்து 4th டேபிளும் 10 டேபிள்ஸும் மீட் ஆகுதோ, கரெக்டா? 4 டேபிள்ஸும் 10 டேபிள் எப்படி ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிட்ட பாரு, அவ்வளோதான். 4 5s are 10 2s are. அப்போ 20வது 20th காலர் என்ன ஆகும்? 20th காலர் 2 ப்ரைஸும் வாங்கிடுவான். புரிஞ்சிருச்சா? இப்போ ஆன்சரே டேரெக்டாக சொல்லிட்ட பாரு. இதுதான் புரிஞ்சு படித்தா ரொம்ப ஈஸி மேக்ஸு. சரியா? இப்போது எனக்கு அந்த ஈக்குவேஷனில் எல்சிஎம் கண்டுபிடிச்சி எனக்கு போட்டு காமிச்சிருதா, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, 4 இருக்குது 10 இருக்குது. ஓகேவா? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்ப? 4 10க்கு 4க்கு வந்து 2 2s are 4. அது போட்டு சொல்லு, கடகடன்னு போடுங்க. நான் அப்பாவும் போடுறேன், நீயும் போடு. 2க்கு 4 கண்டுபிடிக்கணும், 10 கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். 2 2s are 4. வெரி குட். அடுத்து வந்து 10. 10க்கும் ஈஸி தான், ஒரே நம்பர்லேயே முடிஞ்சிடும். 2 5s are 2 5s are, அவ்வளோதான். இப்போ எல்சிஎம் என்னது? ஃபஸ்ட்டுக்கு வந்து 2 2s are, 2 into 2 செகண்டுக்கு வந்து 2 into 5. ஸோ இதில் காமனாக இருக்கிறது ஒரு 2 காமனாக ஆகிடுச்சு, கரெக்டா? ஸோ அது ஒரு தடவை தான் எழுதணும். ஸோ ஒரு தடவை எழுதுனா என்ன வரும்? 2 into பேலன்ஸ் இன்னொரு 2 இருக்குது, இன்னொரு 5 இருக்குது, கரெக்டா? 2 into 2 into 5. வெரி குட். எவ்வளோ? 2 into 2 4 4 5s are. இது வேணா நான் சொல்றேன். 20. ஆன்சர் கண்டுபிடிச்சதே வந்துடுச்சா? அவ்வளோதான். அப்போ ஆன்சர் என்னது? 20th காலர். 28th caller. 28th இல்லை, 20th. 20th காலர் வில் வின் ஃப்ரீ மூவி டிக்கெட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் கிஃப்ட் வவுச்சர் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இதே மாதிரி அடுத்தது வந்து யார் 2 ஜெயிப்பா? அடுத்தது 2. இந்த 2 20th காலர் ஜெயிச்சிருவான். அப்புறம் 28க்கு அப்புறம் 40. வெரி குட். 20 டேபிள்ஸில் போகும். புரியுதா? 40 60 80 எல்லாரும் 2 வின் பண்ணிட்டு போவாங்க. புரியுதா? அதுக்கு தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? விச் வில் பி த ஃபஸ்ட்டு காலர். ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறவன் யார்? 20th காலர். செகண்ட் ஜெயிக்கிறவன் 40th காலர். புரிஞ்சிருச்சாம்மா? புரிஞ்சிருச்சா? இதான் கான்செப்ட். இந்த கான்செப்டெல்லாம் மறக்கலைன்னா உங்களுக்கு சம்ஸ் எல்லாம் வெரி ஈஸியாக இருக்கும். சரியா? எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? ஐயோ 2.25 நேரம் ஆயிடுச்சுராமாடி.
ஓகே ஒர்க் ஷீட் 3 ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாமா? அதை முடிச்சுட்டு அப்புறம் கான்செப்ட் ரிவ்யூ தான், அது நீயே பார்த்துக்கோ. லெசன் 1 to 4. ஓகே ஒர்க் ஷீட் 3 பாரு, கடகடன் பாடுற மாதிரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பாரு. ஃபாலோ த கிவன் ஸ்டெப்ஸ் டு ஃபைண்ட் த எல்சிஎம். ஓகேவா? இதெல்லாம் உனக்கு ஈஸியாக நீ கண்டுபிடிக்கிற மெத்தட்லாம் நீயே பார்த்துட்ட. ஓகேவா? ஏக்கு பாருங்க 3 and 5 கலர் பண்ணிருக்காங்க. 3 டேபிள்ஸில் போயிருக்காங்க, 5 டேபிள்ஸில் போயிருக்காங்க. புரியுதா? 3 3 3 3 3 5 5 5 5 5 புரிஞ்சிருச்சா? ஆ அப்புறம் எதுக்கு yellow blue கலர்லாம் கொடுத்துருக்காங்க? லைனாக ஒரே கலரில் கொடுத்துட்டா உனக்கு டிஃப்ரெண்ட் டேபிள்ஸே தெரியாதுல்ல. 3 3 போதா 5 5 போதான்னு. புரியுதா? அதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. 3 3 போகுது மேலே, கீழே 5 5 போகுது. அதை பார்த்தோன்னே நீ 5 டேபிள்ஸ்னு சொல்லிடலாம்ல. எல்சிஎம் பாரு 3 டேபிள்ஸில் 3 6 9 12 15. ஓகே, கரெக்டாக எந்த இடத்துல வந்து ரெண்டும் மீட் ஆகுது, கடைசியாக முடியுது. ஒன்று போட்டுக்கிட்டே கலர் பண்ணிக்கிட்டே வரும்போது இதுலேயும் கலர் பண்ணும்போது கரெக்டாக முடிஞ்சிடணும், அதுலேயும் முடிஞ்சிடணும். அவங்களே முடிச்சிருக்காங்க பாரு. எந்த நம்பரில் முடியுது? 3 டேபிள்ஸ் எதில் முடியுது? அவங்க ஷேட் பண்ணது முடியுது. 3 5 are 15. அந்த மேலே எழுதிக்கோ 15. 5 டேபிள்ஸும் 15ல் முடியுது. அப்போ எல்சிஎம் என்னது? கீழே டேஷ் கொடுத்துருக்காங்க பாரு, எழுதிரு. எல்சிஎம் ஆஃப் 3 and 5 is 15 எழுதுங்க, அவ்வளோதான். வெரி குட். அடுத்து ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 3 and 4. அதே மெத்தடில் பண்ணு கடகடன்னு. நீ என்ன மெத்தடில் பண்ணுறனா, உங்ககிட்ட 2 கலர் கிடையாது. நீ என்ன பண்ணுனா, ஒன்று பென்சிலில் ஷேட் பண்ணு, ஒன்று ஷேட் பண்ணாமல் விட்டுரு. ஷேட் நோ ஷேட். ஓகேவா? எப்போ முடியுதுன்னு பாரு. 1 2 3 1 2 3 1 2 3 1 எப்போ முடியுது முடியலன்னு உனக்கு தெரியாதுமா. ஸோ ரெண்டையுமே நீ ஈக்குவலாக மாற்றி மாற்றி போட்டுட்டு போனால் தான் தெரியும் எந்த நம்பரில் வந்து முடியுதுன்ட்டு. இல்லை எங்கெங்கெல்லாம் உனக்கு டேபிள்ஸில் முடியுதோ அங்கே மார்க் பண்ணிக்கோ. அதான் ஷேடு நோ ஷேடு தெரியுதுல உனக்கு. ரொம்பலாம் ஷேட் பண்ணாத, கடகடன் பண்ணு. 4 டேபிள் பண்ணிகிட்டே இப்போ சொல்லு கரெக்டாக எந்த இடத்துல வந்து கரெக்டாக முடியுதுன்ட்டு. 3 4 4 4ல் முடியுதா? வராது, மீட் ஆகாது. 2 3 4 1 2 3 முடியுதா? கரெக்டாக முடியும் பாரு. ஷேடோ நோ ஷேடோ கரெக்டாக முடிஞ்சிடணும். முடிஞ்சுதா? என்னம்மா அதுக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கு. அதுதான்மா முன்னாடி தான் சொல்கிறேன். கரெக்டாக இதுவும் ஷேட் பண்ணியோ ஷேட் பண்ணாமையோ முடிஞ்சிருக்கணும், இதுவும் முடிஞ்சிருக்கணும். அப்படி தானே கணக்கு? அது எந்த நம்பர்னு பாரு. 4 3s are 12. 12. நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், ரொம்ப சின்ன நம்பர் எல்சிஎம் கொடுத்தா ஈஸி மெத்தட் என்னது? அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறது தான், அந்த நம்பரில் தான் கிடைக்கும். கரெக்டா? ஸோ 4 3s are 12 எழுது கீழே. எல்சிஎம் ஆஃப் 3 and 4 is 12. அடுத்து சி பாருங்கள், அதே மாதிரி ஷேடு நோ ஷேட்லேயே போ. எப்போ கரெக்டாக முடியுதுன்னு பாரு. ஷேட்லேயோ நோ ஷேட்லேயோ முடிச்சிடணும். 2 1 2 1 2 1 2 1 2 12 போகுது. 5 1 2 3 4 1 2 3 4 5 பாரு எந்த நம்பரில் முடியுதுன்னு. எங்கே முடியுது? 2 2 3 எந்த சர்க்கிளில் முடியுதுமா? சர்க்கிளை கவுண்ட் பண்ணுமா போதும். நம்பர் மட்டும் சொல்லு. 2 5s are 10 எல்லாம் உங்ககிட்ட கேட்கல. எல்சிஎம் ஆஃப் 2 and 5 என்னது? 10. அவ்வளோதான். அடுத்தது 6 and 12 கடகடன்னு சொல்லுங்க. ரொம்ப போட்டு கலர் அடிக்காதம்மா, சும்மா ஒரு லைன் போடுமா, போதுமா. உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும்டா. சும்மா ஒரு லைன் போடு, இல்லை கிராஸ் போடு, ஏதாவது பண்ணு. டைம் வேஸ்ட் பண்ணாத. 1 2 3 4 5 6 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11
12. இப்போதான் கீழே தானே 12 தானே எண்ணி முடிச்ச, அப்புறம்னா திரும்ப அது எண்ற. என்னது ஆன்சர் அப்போ? ஆன்சர் என்னம்மா? டுவெல் தானம்மா கீழே எழுதினேன். 1 2 3 4 12ன்னு முடிச்ச, கரெக்டாக ஷேடு முடியுது. 12ன்னு சொல்லிட்டு போய் அப்புறம்னா திரும்ப என்ற. ஆன்சர் என்னது? எல்சிஎம் ஆஃப் 6 and 12. 12 வரும். நல்லா யோசிச்சு பாரு. வெரி குட். 12 தான், கரெக்ட் தான். 12 தான், 12 தான். ஓகே, அடுத்தது பாரு, செகண்ட் பாரு. ரைட் த பிரைம் ஃபேக்டர் ஆஃப் த நம்பர்ஸ் கிவன் இன் த சர்க்கிள். ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம். ரெண்டுமே கேட்டிருக்காங்க பாரு. சர்க்கிள்குள்ளையா? சர்க்கிள்குள்ள நீ தனியாக கண்டுபிடிச்சிட்டு எழுதணும். சர்க்கிள்குள்ள நீ எந்தெந்த நம்பர்லாம் மல்டிபிள்ஸில் வந்ததோ அதெல்லாம் எழுதணும். காமனாக நீ ஷேட் பண்ணுறல்ல, காமனாக இருக்கிறத 2 சர்க்கிளும் டச் ஆகுது பாரு, அங்கே எழுதணும். ஃபஸ்ட்டு நீ 35க்கு கண்டுபிடிமா. ட்ரீ போட்டோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஏதாவது ஒரு மெத்தடில் கண்டுபிடி. ஃபஸ்ட்டு அந்த நம்பரை எழுது, ரஃப் நோட்டில் எடுத்து எழுது. ஃபஸ்ட்டு 35க்கு என்ன வரும்? கடகடன்னு கண்டுபிடி. 35. ஒன்று போட்டால் போதும். இது அடுத்தது நீ அப்புறம் போட்டுக்கோ. நம்ம 1 மட்டும் போட்டுக்கலாம். 35 and 50 இருக்கு பாரு, அது போடுறியா இல்லை 8 and 12 போடுறியா? 8 and 12 போடுறியா? போடுங்க. 8. 2 4s are 8. 2 2s are 4. என்ன பார்க்காத, நீ எழுது. Next 8 and 12. 2 into 2. Next 12 கண்டுபிடிக்கணுமா? 12. And 2 are 12. 600. 2 3s are 6. 2 3s are 6. 300. 2 into 2 into 3. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஓகே. பச்சை கலருக்கு பார்த்தோன்னா 2 into 2 4 காமனாக இருக்குது. 4 தான் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. ஸோ 8க்கு என்னது? 4 2s are 8, 4 3s are 12. என்னம்மா புரியல? எப்படி இதுக்குள்ள வந்ததா? எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? எல்சிஎம் என்னது? 4. எல்சிஎம் என்னது? எல்சிஎம் என்னது? காமன் ஃபேக்டர் 4. நீ சொன்னது கரெக்டு, சரியா? ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது 4. எல்சிஎம் என்னது? ரெண்டுமே தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஹெச்சிஎஃப் வந்து கரெக்டு 4. 2 into 3 into 2. 2 into 2 into 2 into 3 இங்கே போட்டிருக்கேன் பாரு. 2 into 2 into 2வா? 12க்கு 2 into 2 into 3யா? காமனாக இருக்கிறது என்னது? ஒரு 2, இங்கே ஒரு 2. ஸோ 2 into 2 into 2 into 3. கரெக்டா? என்ன வரும் எல்சிஎம்? 2 3s are 6. 2 3s are 6. 6 2s are 12.
12 2s are 24. 24 வெரி குட் ஓகேவா. இப்போ சர்க்கிளில் எப்படி எழுதணும்னா ரெண்டு சர்க்கிளுக்கும் காமனாக உள்ளது எது? காமன்னா ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டா ஆல்ரெடி. ஓகே HCF காமன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டல. அது என்னது? கீழ எழுதிக்கணுமா? எவ்வளோ காமன் ஃபேக்டர் என்னது? HCF ஈக்குவல் டு 4னு போடு ஃபஸ்ட்டு. HCF ஈக்குவல் டு 4. நான் அப்புறம் எப்படி சர்க்கிளில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். HCF நீங்கள் போட்டிருக்காங்கல்ல, HCFல 4னு போடு. 4. LCMல என்னது? 24. எழுதுங்க ஃபஸ்ட்டு, அது எழுதிடு 24. ஓகே இப்போ காமன் ஃபேக்டர் ரெண்டு சர்க்கிளுக்கும் காமனாக இருக்கிற இடம் எது? இந்த இடம். ரெண்டு சர்க்கிளும் டச் ஆகுது பாரு, உள்ள ஒரு இடம் கிடைக்க தெரியுது பாரு உனக்கு. அப்பா இங்கே வரைஞ்சிருக்கேன் பாரு, தோ பாரு 4 போட்டிருக்கேன் பாரு, இதுதான். ஸோ இந்த இடத்துல காமன் ஃபேக்டர் எழுதணும். காமன் ஃபேக்டர் என்ன கிடைச்சது உனக்கு? 4. ஓகே இப்போ 12ல் பாரு, இந்த சைடில் என்ன வரும்? எந்த சைடு? இந்த சைடில் 12ல் வந்து நீ 4 மட்டும் விட்டுட்டேன்னா என்ன கிடைக்கும் உனக்கு? இந்த ஈக்குவேஷனில் பாரு 2 × 2 4 இங்கே போயிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு? இல்லை அப்படி பண்ணு, இல்லைன்னா இந்த நம்பர் இருக்கா? இந்த சர்க்கிள் 12ஆ, இந்த சர்க்கிள் 8ஆ, காமனாக இருக்கிறது 4ஆ? 4 எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கும்? 4 3s are 4 12. 3s are, அது இங்கே எழுதிக்கோ அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே 8 இருக்கு, அப்போ என்ன எழுதணும்? என்ன நம்பர் எழுதணும்? இந்த சர்க்கிள் வந்து இந்த சர்க்கிள் வந்து 8, காமன்ல 4 போயிடுச்சு. அப்போ இன்னும் நம்பர் என்ன இருக்கும் மல்டிப்ளைல? 4 2s are 8. அவ்வளோதான், 4 2s are போட்டுக்கோ, முடிஞ்சிருச்சு. ஓகேவா? புரிஞ்சிருச்சாமா? அந்த 8 சர்க்கிளை இப்படியே பார்த்தோன்னா 2 4s are வரும். 12ஓட சர்க்கிளை இப்படியே பார்த்தோன்னா 4 3s are 12 வரும். புரிஞ்சிருச்சா? ஆ இதே மாதிரி மற்ற அடுத்த 35 50 வந்து நாளைக்கு பண்ணணும், சரியா? முடிஞ்சிருச்சா? ஓகே கான்செப்ட் செக். இது வந்து என்ன ஃபோட்டோ எடுக்கணுமா? கை மறைஞ்சிருச்சா? இதெல்லாம் நான் தான் பண்ணுவேன் நாய்க்குட்டின்னு. ஓகே அவ்வளோதான்டா அம்மாடி, வெரி குட். ஐயோ கரெக்டாக 2.5 hours தான் இருக்கிறதுலே அதிகமான டைமு. சரி டைம் வந்து 9:30 போய் சாப்பிடுங்க போங்க. ஓகே கான்செப்ட் ரிவ்யூ இருக்கு பாருமா, லெசன் 1 to 4 அதெல்லாம் நீங்களே பண்ணணும். இதுவரை நம்ம 4 லெசன் படித்தோம் பாரு, எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க. எனக்கு நாளைக்கு பண்ணி ஈவினிங் ஆன்சர் சொல்லணும். காலைல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்கள் ஸ்கூல் கிளாஸ் முடிச்சோன்னே இது எல்லாத்தையும் பண்ணிடணும். ஸ்கூல் கிளாஸ் முடிச்சோன்னே சொன்னேன். உட்காந்து டிவி பார்க்குறீங்களா 2 பேரும் ஆன், அந்த டைமில் டிவி போடாமல் இதை பண்ணுறேன், சரியா? டிவி பார்க்குறேன், டான்ஸ் தானே பண்ணிட்டு இருக்கா.